Hi friends, and sorry for continuously வந்து வீடியோ போட முடியல because நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து ஊருக்கு போயிட்டு அப்படி தான் ஆல்டர்னேட்டாக வந்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து முந்தானேத்து தான் வந்துட்டு இது இன்றைக்கி எடுக்கிற வீடியோ. ஸோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா செடியெல்லாம் 2-3 காஞ்சிருச்சு. இந்த சின்ன சின்ன செடியெல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா தர்பூசணி செடி தான். இல்லை சம்மருக்கு சாப்பிட்டு விதை அப்படியே போட்டதுனால அந்த இது முளைச்சிருக்கு. 7 days ஓரளவுக்கு பூத்துட்ருக்கு. மற்றபடி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜாதி முல்லை லைட்டாக காய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுவெல்லாம் வந்து என்ன கட் பண்ணி விடணும் இதெல்லாமே பார்க்குறக்கு வந்து சாரி அம்மா இல்லை. ஸோ அவங்க வந்து இப்போ வேலூரில் எனக்கு ஆல்டர்னேட்டாக அவங்க இருக்கிறாங்க. இது வந்து கொத்தமல்லி போட்டிருந்தா கொத்தமல்லி வெயிலுக்கெல்லாம் பொரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் என்ன செடி வருதுன்னே தெரியல. சரி வர்றது வரட்டும் அப்படின்னு விட்டுட்டோம். அத்தனையும் இப்போ முளைச்சிருக்கு. இது வந்து முல்லைப்பூ ஜாதி, அது அந்த பக்கம் இருக்கிறது ஜாதி முல்லை, இது வந்து பச்சை முல்லை. இது பார்த்திங்கன்னா நிறைய பூத்துருக்கு. என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக தண்ணி விட முடியலையே அப்படின்னு ஒரு இது. நாங்கள் இருக்கிறது ரெண்டட் ஹவுஸுங்கிறதுனால எங்களால் நம்மளோட வசதிக்கு எதுவும் செட் பண்ண முடியல. இது வந்து அடுக்க மல்லி, நல்ல பட்டன் ரோஸ் சைஸுக்கு வந்து மல்லிப்பூ வந்திருக்கும். ஆனால் நிறைய மொக்கு இருக்குது. இந்த பக்கம் இன்னொரு சாதா மல்லி வச்சுருக்குறோம். அது ஒட்டுன பார்த்திங்கன்னா ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க. அதுவும் நிறைய பூத்துருந்தது, கொச்சன்னு நிறைய பூத்துருக்கு. இன்றைக்கி வந்து இதை பறித்து ஒரு இது கட்டுறது வேணால் உங்களுக்கு வந்து பூ கட்டுறது வேணால் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுவிட்றேன். எவ்வளோ வீட்டில் இருக்குது, நான் எவ்வளோ பறித்து இப்போ கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. நாட் ரோஸ் 1-2 தான் பூத்துருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு செடி போயிருச்சு, நாட் ரோஸ் செடி 1 போயிருச்சு. அதை வச்சே கஷ்டமாக தான் இருந்தது கட் பண்ணுறப்போ. சரி கட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன். இது எல்லாமே வந்து 2 செடி, மறுபடியும் 2 செடி. இது வந்து முல்லைப்பூ செடி தான். முல்லைப்பூ எல்லாம் நிறைய இருக்குது. இருந்தால் கூட பூ பறித்து வச்சு கட்டி வைக்கலாம். ஆனால் இப்போ எதுவும் பண்ண முடியாத நிலமையில் இருக்கிறோம். ஸோ ஆல்டர்னேட்டாக வந்துட்டு போகிறதுனால இதுதான் எங்கள் இப்போதைக்கு இருக்கிற கார்டனோட நிலைமை. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் கீப் ஆன் வாட்சிங் அஸ் அண்ட் தேங்க்யூ. பாய்.